நான் லிசியோட ஹஸ்பண்ட். லிசி நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததா டாக்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த ஐடி கார்டு ஜெராக்ஸில் ஃபோட்டோ பார்த்தா உங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு. உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி கார்த்தி. சார் இங்கே எல்லாரும் வேற மாதிரி பேசுகிறாங்க. டாக்டர் என்ன நடந்து சொன்னாங்களா? செல்ஃபோன் பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப தமிழரை மோதின்னு சொன்னாங்க. இல்லை சார், இல்லை சார். மேடத்துக்கு என்ன நடந்ததுன்னு நேரில் பார்த்த ஒரே ஆள் நான் தான். என்ன நடந்ததுன்னா, பாரதிதாசன் காலனி குவார்டர்ஸ் ஏ பிளாக்கில் வசித்து வரும் ஜான்சனை மனைவி லிசி, வயது 35. சம்பவத்தன்று இரவு கடற்கரையில் செல்போனில் பேசிக்கொண்டே வாக்கிங் சென்ற போது தண்ணீர் மோதிய விபத்தில் படுகாயமடைந்தார். உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்தார். லாரி டிரைவரை போலீஸ் தேடுகிறது. இதோ டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட். என்ன சார் நீங்க மாத்தி எழுதிருக்கீங்க? திருடங்க செயின் அடுத்ததுனால தான் என் ஒய்ஃப் செத்த டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றேன். உன் ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட்ல தான். இது ஒரு சைன் போடு. நீங்க மாத்தி எழுதிருக்கீங்க, நான் சைன்ல போட முடியாது. மானம் மரியாதையோட வாழணும்னா ஒழுங்கா சைனை போடல. இல்ல ரிப்போர்ட்டை இன்னும் மாத்தி எழுதுமா? செத்து போன பொம்பளைக்கு பல ஆண்களுடன் கள்ள தொடர்பு. ஜான்சனை மனைவி லிசியை உல்லாசமாக இருக்க அழைத்த போது 2 கள்ளக்காரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு மாத்தி எழுதுமா? எல்லா சேனலையும் நியூஸ் வரும்ல. எப்படி வசதி? ஒழுங்கு மரியாதை சைன் போடுறியா? இல்ல பிரஸுக்கு போன் போட்டுமா? பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, இந்த ஆத்மாவை நீரே ரட்சியும், நீரே காக்கணும். நாங்கள் சாதாரண குடும்பம். ஏசி சொல்றதை கேட்கறத தவிர வேற வழி இல்லை. என் ஒய்ஃப் உயிரோட இருந்த வரைக்கும் அவன் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை. எல்லாருக்குமே ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. அவங்கள போய் மீடியாவில் தப்பா சொல்லுன்றான் அந்த ஏசி. அவன் உயிரை தான் என்னால் காப்பாற்ற முடியல. அவன் நல்ல பேரையாச்சும் காப்பாற்றணும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி இதை எப்படி தாங்க போறான்னு தெரியல. வெளியூர் போயிருக்கா. அவளுக்காக தான் வெயிட் பண்றோம். அவன் வாழ வேண்டிய பொண்ணு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு நான் போச்சுட்டேன். தயவு செஞ்சு இதை யார்ட்டையும் சொல்லிட்டாதீங்க. தங்கச்சி இவர் செய்த பாவங்களை மன்னியும். இந்த ஆத்மா பூமியில் எங்கும் அலையாமல் உமது கரத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களையும் காத்துக்கொள்ளும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் எங்களுக்கு